அரசியல் சாசனம் அமலுக்கு வந்து 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி நாடாளுமன்றத்தில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மற்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் பங்கேற்பு. அரசியல் சாசன நாள் தபால் தலை மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்திய அரசியலமைப்பின் மூலம் சமூக நீதியை அடைந்துள்ளோம் என்று குடியரசுத் தலைவர் பேச்சு. அரசியலமைப்பு சட்ட முகப்புரையை வாசித்து அதில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த விழுமியங்களையும் அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாத்திடுவோம். அரசியலமைப்பு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தல பதிவு. பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்தான பேச்சை திரும்ப பெற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சீமான் வேண்டுகோள். முதலமைச்சர் ஸ்டாலின் கௌதம் அதானி உடனான தமிழக அரசின் உறவு குறித்து வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கோவையில் பராமரிப்புக்காக விட்டு சென்ற வளர்ப்பு நாய் இறந்த விவகாரம். நாய் வளர்த்த குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் தனியார் விலங்குகள் நல மருத்துவமனை மேலாளர் மற்றும் ஊழியர் மீது சாய்பாபா காலனி போலீசார் வழக்கு பதிவு. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். தஞ்சை, திருவாரூர், நாகை, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆட்சியர்களுடன் காணொலியில் முதலமைச்சர் ஆலோசனை. தமிழகத்தில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். புதுச்சேரியில் காரைக்கால் பகுதிக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை மையம். தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை. ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் எவ்வித தாமதமுமின்றி உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தல். தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறினால் அதற்கு பெங்கல் புயல் என பெயரிடப்படும் என்று தகவல். சென்னையில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. மகாராஷ்டிரா மாநில பொறுப்பு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனுடன் மகாயுதி கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. மகாராஷ்டிரா ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. சென்னை தலைமைச் செயலகத்தில் ரூபாய் 27 கோடியில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆண்டிப்பாளையம், அந்தியூர் ஏரி உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களும், ஒகேனக்கல் அருவி, கொல்லிமலையில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா தலங்களும் திறப்பு. தமிழக அரசின் அலட்சியம் காரணமாக ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த 16 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆன்லைன் சூதாட்டத்தில் இன்னும் எத்தனை உயிரிழப்புகளை அரசு வேடிக்கை பார்க்கும் என்றும் கண்டனம். முதலமைச்சரை தொழிலதிபர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்ததாக ராமதாஸ் புகார் தெரிவித்த விவகாரத்திற்கு வேலையில்லாமல் தினமும் அறிக்கை விடுக்கிறார் ராமதாஸ் என முதலமைச்சர் சாடிய விவகாரம். பாமக நிறுவனர் ராமதாஸை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தரக்குறைவாக விமர்சனம் செய்ததாக கூறி ஒசூர், அரியலூர், கரூர், திருவள்ளூர் என தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது. நீலகிரி மாவட்டம் மசினகுடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிக்கு டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை. 2 அறைகளில் மட்டும் மின்விளக்குகள் எரிந்து வந்ததாக குற்றச்சாட்டு. சென்னையில் பெய்த கனமழையால் புதுவண்ணாரப்பேட்டை மெட்ரோ அருகே பாதாள சாக்கடையில் இருந்து வெளியேறிய மழைநீர். லிப்டுக்குள் புகாத வண்ணம் நீரை அகற்றிய மெட்ரோ ஊழியர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான காற்றுடன் பரவலாக மழை. இடைவிடாமல் பெய்து வரும் மழையினால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். இசை புயல் ஏ.ஆர். ரகுமானை மனதளவில் என் தந்தையாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக இசைக்கலைஞர் மோகினி டே வீடியோ வெளியீடு. சமூக ஊடகங்களில் என்னை பற்றி சிலர் தவறாக குறிப்பிட்டிருப்பதை அறிந்து மனம் வெறுத்து போயுள்ளேன் என்றும் வேதனை. டெல்லி
டெல்லி அணியுடனான 9 வருட பயணத்தை சிறப்பானதாக மாற்றிய ரசிகர்களுக்கு நன்றி. டெல்லி அணியிலிருந்து விடைபெற்ற ரிஷப் பந்த் உருக்கமாக எக்ஸ் தளத்தில் பதிவு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.